ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை, கனடாலேருந்து நான் உங்கள் தமிழ்செல்வி. இன்றைக்கி நான் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக பவுலிங் விளையாடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அந்த இடத்துல பக்கத்தில் வந்து மற்ற கேம்ஸும் இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பவுலிங் விளையாட இங்கே வந்து கேட்டாச்சுங்க. 1 hour வந்து வெயிட்டிங் டைம் சொல்லியிருக்காங்க. 1 hour விளையாடுறதுக்கு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஃபோர் 6 PM ஒரு ப்ரைஸு, ஆஃப்டர் 6 ஒரு ப்ரைஸு, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அண்ட் தென் ஹாலிடேஸில் ஒரு ப்ரைஸ் வந்து வச்சுருக்காங்க. அவங்களோட வெப்சைட் லிங்க்கை வந்து செக் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து அப்படியே பக்கத்தில் இருக்க கேமிங் செக்ஷனுக்கு வந்து உள்ளே போய் பார்க்கலாங்க. பார்க்குறதுக்கே பாருங்களேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன கேம்ஸ் இருக்குது, ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத முதல்ல வந்து நம்ம சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்து நம்ம இங்கே பே பண்ணணுங்க. பே பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே வந்து விளையாட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சுற்றி பார்த்துடலாம். கேம்ஸ்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராகவே இருக்குதுங்க. விளையாடி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம பே பண்ணி என்ன ப்ரைஸில் வாங்கலாம் பார்க்கலாம். நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு பவர் பேக் $99 வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து 800 credits தராங்க. ஸோ நம்ம வந்து விளையாடி பார்க்கலாம் கேம்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம பே பண்ணி முடிச்சதும் நம்ம கையில் ஸ்பிளிட்ஸ்வில்லோட இந்த மாதிரி கார்டு வந்து கொடுத்துருவாங்க. இந்த கார்டு பின்னாடி பார்த்திங்கன்னா ஏடிஎம் கார்டு பின்னாடி இருக்குங்களா, மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் அந்த மாதிரி இருக்கும். இதை எடுத்துகிட்டு போய் நம்ம விளையாட வேண்டிய மிஷினில் வந்து ஸ்வைப் பண்ணினோம். இந்த மாதிரி க்ரீன் கலரில் பிளிங்க் ஆகும். ஸோ நம்ம விளையாட ரெடி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து விளையாட ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இங்கே ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக வந்து நம்ம எவ்வளோ ஸ்கோர் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு டிக்கெட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கிற டிக்கெட்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்கள். இந்த கேமில் பார்த்திங்கன்னா நம்ம 6 டிக்கெட் வின் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்துட்டு இந்த டிக்கெட் கலெக்ட் பண்ணுற கார்ட்ஸ் வந்து பிக் பண்ணணும். இந்த கேம் வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. எடுக்கிறாங்களா பார்க்கலாம். ஓ, மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, மறுபடியும் வந்து விளையாட போகிறாங்க. நம்ம அப்படியே வந்து வேறு பக்கம் சுற்றி பார்ப்போம் அடுத்த கேமு. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. இது ஆக்சுவலாக குழந்தைங்களுக்குன்னு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் நிறைய கேம்ஸ் இருக்குது. ஸோ ஏதோ எடுத்துட்டாங்க போல நினைக்கிறேன். ஓ சூப்பர். இங்கே பார்த்தீங்களா ஒரு கார்டை வந்து வெளியே எடுத்திருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோ டிக்கெட் பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஸ்வைப் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 750 டிக்கெட் பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. சூப்பர். அதுக்கடுத்து இங்கே நிறைய கேம்ஸ் இருக்குதுங்க. குழந்தைங்களுக்கு இல்லை, பெரியவங்க எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக போனால் நம்ம விளையாட நிறைய கேம்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோடு போனால் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம், அந்தளவுக்கு இருக்குங்க. இந்த கேம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த சுத்தியல் மாதிரி இருக்குங்களா, அதை வச்சு நம்ம ஹிட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம லைட்டாக ஹிட் பண்ணோன்னா நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஸ்கோர் வரும். சூப்பராக இருந்துச்சு இது. அடுத்து இந்த கேம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நம்மளுக்கு 50 பால் வந்துடும். 50 பால் வந்து அந்த சுற்றி வந்துட்டுருக்க அந்த குட்டி பக்கெட் இருக்குங்களா, ஸோ அந்த டப்பாக்குள்ளார வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்கோர்ஸ் வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு டிக்கெட் பாயிண்ட்ஸும் வந்து கிடைக்கும்.
ஸோ டைமும் வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த நீடில் வந்து மூவ் ஆக ரெட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒன்ஸ் அது ஃபுல் ரெட் சர்க்கிள் ஆகிடுச்சுன்னா நம்மளோடது வந்து முடிஞ்சிடும். ஸோ எவ்வளோ ஸ்கோர் எடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். போது பத்து டிக்கெட்ஸ் வின் பண்ணியிருக்கோம் நம்ம. 20 டிக்கெட்ஸ். கால்குலேட் ஆகுதா? சூப்பர். 30 டிக்கெட்ஸ் வந்து நம்ம வாங்கியிருக்கோங்க. அங்கே டிக்கெட்ஸ்க்கு வந்து எடுத்தார் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இங்கே எடுக்கிற பாயிண்ட்ஸும் வந்து நம்மளுக்கு டிக்கெட்ஸில் தான் வந்து ஆட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டாய்ஸ் இருக்குங்களா, அழகாக இருக்குது. எதனா ஒன்று அச்சுக்காக எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு நிறைய டைம் நாங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டும் வரவே மாட்டேங்குது. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து லக்கு இருக்குது, நிறையவும் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இது நம்ம புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. ஆனால் வந்துட்டு இதுவும் வந்து போங்காட்டமாக தான் இருக்குது. கரெக்டாக பாருங்களா, அது கிட்ட வந்து வெளியே போயிடுச்சு. இப்படியே தான் வந்து இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து விட்டு கொடுத்துட்டு வந்தது நான். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த விஆர் கேம், இது ரொம்பவே வந்து என் பொண்ணுமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. நானும் வந்து அவங்க கூட சேர்ந்து பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் வந்து விஆர் இந்த மாதிரி வந்து பார்க்குறேன். சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலிங் விளையாடுறதுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாலும் கால் பண்ணி நம்மளை கூப்பிட்டாங்க, வாங்க பவுலிங் விளையாட ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பவுலிங் விளையாடுறதுக்குனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனியாக ஷூஸ் வந்து தருவாங்க. இந்த ஷூஸ் வந்து ரெண்டலுக்கு தான் நம்ம எடுப்போம். ஸோ ஒரு ஆளுக்கு வந்து $5ன்ற மாதிரி பே பண்ணுற போல வரும். இந்த ஷூ போட்டுட்டு தான் வந்து நம்ம அங்கே போய் விளையாடவே முடியும். நார்மல் ஷூலாம் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து வழுக்குன்றதுனால இந்த மாதிரியான ஷூஸ் இங்கே தருவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கேம் விளையாட போகிறது யாரான்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பேர் தான். இந்த கேமோட வின்னர் பார்த்தீங்கன்னா அச்சுவோட அப்பா ஃபஸ்ட்டு, அச்சு செகண்டு, நான் தாங்க தேர்ட் வின்னர்.
அடுத்து நான் இங்கே விளையாடின கேம்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரே கேம் வந்து இந்த ஃபிஷ் ஹண்டிங் தான். இது சூப்பராக இருந்துச்சு இது விளையாட. இங்கே விளையாடுறதுலே பார்த்தீங்கன்னா பவுலிங்க்கு வந்து ரொம்ப காசு அதிகமாக இருக்க மாதிரி தாங்க வந்து ஃபீல் ஆச்சு. மற்றபடிக்கு இந்த கேம் சென்டரில் வந்துட்டு ஓகேவாக தான் இருக்குது. நம்மளோட ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கார்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருந்துச்சு. நிறைய கேம்ஸ் இருந்துச்சு, எல்லாருமே என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ நேரம் நம்ம இங்கே விளையாண்டதில் நம்ம வந்து கலெக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 4 கார்ட்ஸ் வந்துருக்கு. இதில் இருக்க அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3300 டிக்கெட்ஸ் வந்து இருக்குது. இதுக்கு நம்ம இங்கே ரிசப்ஷனில் இருக்க எனி டாய்ஸ் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த பிங்க் கலர் பெரிய பொம்மையை எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2500 டிக்கெட்ஸ்க்காக வாங்கின ஒரு டாய். மீதி வந்து பார்த்திங்கன்னா 710க்கு வந்துட்டு இந்த பல்பு மாதிரி இருக்க ஒரு ஜூஸ் குடிக்கிற ஒரு டப்பா. ஸோ அது ஒன்று வந்து வாங்கியிருக்கோம். ரிமைனிங் டிக்கெட்ஸ் வந்து நம்ம எப்போனாலும் வந்து இங்கே திங்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா வின்டரில் குழந்தைங்க விளையாடுறதுக்குன்ட்டு ஒரு சூப்பரான என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் இது. ஸோ இங்கே வந்து விளையாண்டது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் செம்ம ஜாலியாக போச்சுங்க. ரொம்ப வருஷமாக வந்து இந்த பவுலிங்லாம் விளையாடணும்னு சொல்லிட்டு ஆசை. ஏன்னா சின்ன வயசில் நம்ம படத்தில் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் நம்ம எப்படி விளையாட போகிறோம்னா நான் நினச்சிருக்கேன். ஆனால் இங்கே வந்து தான் அதெல்லாம் வந்து நினைவாக இருக்கணும். நீங்களும் எங்களோட சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.